கோவில் நகைகளை திருடி கோடிக்கணக்கான ரூபாய்க்கு விற்றதாக இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரி சென்னையில் கைது செய்யப்பட்டுள்ளார். தமிழ்நாடு இந்து சமய அறநிலையத்துறையில் துணை ஆணையர் பதவியில் இருக்கும் இளம்பருதி என்பவர் சென்னை வடபழனி முருகன் கோவிலின் செயல் அலுவலராக பணியாற்றி வருகிறார். 3 ஆண்டுகளுக்கு முன்பு தஞ்சை மாவட்டம் திருநாகேஸ்வரத்தில் உள்ள ஒப்பிலியப்பன் கோவிலில் நகைகளை சரிபார்க்கும் அதிகாரியாக இருந்த அவர் பதவி உயர்வு பெற்று வடபழனி வந்தார். இந்த நிலையில் ஒப்பிலியப்பன் கோவிலில் இருந்த கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள தங்கம் மற்றும் வைர நகைகளுக்கு பதிலாக போலி நகைகள் மாற்றப்பட்டு மோசடி நடந்திருப்பதாக இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் காவல்துறையில் புகார் அளிக்கப்பட்டது. இது தொடர்பாக விசாரணை நடத்திய சிபிசிஐடி போலீசார் போலி நகைகள் மூலம் கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள தங்கம் மற்றும் வைர நகைகளை திருடியதாக இளம்பருதியை கைது செய்திருக்கின்றனர். கோவில் நகைகளை இளம்பருதி மும்பையில் விற்பனை செய்ததும் இந்த விசாரணையில் தெரியவந்துள்ளது. இளம்பருதி இதற்கு முன்னர் வேலை பார்த்த கோவில்களிலும் தற்போது பணியாற்றி வரும் வடபழனி முருகன் கோவிலிலும் இதுபோன்ற மோசடிகளில் ஈடுபட்டுள்ளாரா என்பது குறித்து அவரிடம் தீவிர விசாரணை நடைபெற்று வருகிறது.